பட் ஆனால் தமிழ்நாடு நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைய முதல் செய்தி சொல்லுது. அது திராவிட மாடல் ஆட்சியினுடைய சிறப்பு. பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்லடத்தில், அதாவது சேமலை கவுண்டன்புதூர் அப்படிங்கிற இடத்துல இப்போ நியூஸ் எல்லாம் அதான் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஒரே வீட்டில் 3 பேர் வெட்டி படுகொலை, மிகவும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு தெரியல. அது திருட்டுக்காக நடந்ததா அப்படிங்கிறது மாதிரி ஒரு பக்கம் ஒரு ஆங்கிள், இல்லை முன்விரோதம் ஏதாவது இருந்திருக்கா என்னென்னு அது இனிமேல் காவல்துறை தீர விசாரிக்க வேண்டும். ஆனால் ஒரு லா அண்ட் ஆர்டரில் பிரச்சனை இருக்காங்க, தொடர்ச்சியாக பல இதே மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. கரஸ்பாண்டிங்காக இங்கே பக்கம் புதுக்கோட்டையில் பார்த்தோன்னா ஒரு பட்டப்பகலில் ஒரு ஜுவல்லரி உள்ளார முகமுடி அணிஞ்சிட்டு மாமூல் கொடு அப்படின்னா, மாமூல் இல்லைன்னு அந்த கடைக்காரர் சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் போட்டு உடைக்கிறாங்க. சமீபத்தில் தான் போலீஸ் அவர்களுடைய அந்த கூட்டத்திலெல்லாம் கலந்து கொண்டு பல அறிவுரைகளை நான் சொன்னேன்னு முதல்வர் சொல்கிறாரு. ஆனால் அதோடைய ரிசல்ட் இவ்வளவு மோசமாக இருக்கிறத நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ராஜேஷ் ராவ், திராவிட மாடல் ஆட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் இது சம்பந்தமாக, அதாவது சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக நடத்தின டிபேட்டுகளை போட்டாலே ஒரு 1000 சம்பவத்துக்கு மேலே வந்துடும். தொடக்க காலத்தில் திமுக கீழே உள்ள நிர்வாகத்தில் இருக்கிற அந்த காவல்துறை ஆரம்பித்ததுலேருந்து எல்லாம், காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் மாற்றினது, அடிக்க போனது, வைக்க போனது, சோதனை சாவடியில் திமுக காரங்க அடிக்க போனது, இப்படி நிறைய விஷயத்தை எடுத்து போட்டிருக்கோம். ஹோட்டலில் அதெல்லாம் காமன் மேன் எப்படி இருக்கிறான்னா, சார் கட்சிக்காரன் அடிக்கும்போது அவன் அடிக்க மாட்டானா? அவனுக்கு 4 கட்சிக்காரன் சொந்தத்தில் இருக்க மாட்டாங்களா? நீங்கள் சொல்கிற இந்த சம்பவத்தில் எந்த முன்விரோதமும் இதுவரைக்கும் யாரும் சொல்லலை. சரி, அது ஜாதிகள் பிரச்சனை இருக்கா? அதுவும் இல்லை. நம்ம RS பாரதி, ரெட் லைட் RS பாரதி அப்படிதான் சொல்லணும் இல்லையா? அவர் மற்ற மீடியாக்கள் அப்படிதான் சொல்லியிருக்காரு. RS பாரதி என்ன சொல்றாரு? சாதாரண சட்டம் ஒழுங்குக்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பேற்க முடியாது. அப்புறம் எந்த சட்டம் ஒழுங்கு? தனிப்பட்ட கொலைகளை நீங்க தடுக்க முடியாதுன்னு சொல்றதுல எனக்கு ஏதோ புரியுது. பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஆனா உடனடியா நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த எண்ணிக்கை கூட இருக்காதே. எங்கேயும் எடுக்கலையே. இவர் என்ன சொல்றாரு? முதல்வர் பேசுகிறார், என்ன சொல்றாரு? நீங்க கட்டுப்படுத்துறதுல தான் வித்திய வெற்றி இருக்கே தவிர கண்டுபிடிக்கிறதுல இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ முதல்வர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் RS பாரதி சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்குமே சம்பந்தம் இல்லையே. ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு முதல்வர் பேசுறாரு. RS பாரதி சொல்றாரு அது எங்களுக்கு. யார் அரசாங்கத்தை நடத்துறா? முதல்வரா RS பாரதியா? எனக்கு அது புரியல. அடுத்து இங்க என்ன பிரச்சனை வருது பாருங்க. இந்த சட்டம் ஒழுங்குல நீங்க 3 சம்பவம் சொன்னீங்க. திமுக காரர்கள் கடைகளில் போய் மொய் வாங்கிறது, அவங்ககிட்ட போய் மாமூல் வாங்கிறது என்னைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை நிறுத்தவே இல்லை, கட்சிக்காரர்கள் நிறுத்தவே இல்லை. அப்புறம் எப்படி உங்களால் சட்டம் ஒழுங்கு கடைப்பிடிக்க முடியும்? அதனால உண்மையில் சொல்றதா இருந்தால் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. அதான் பலமுறை அவர் தான் சர்வாதிகாரியாக மாறுவேன், சட்டம் ஒழுங்கு அமல்படுத்துவேன், அதான் போதையை ஒழிப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் போதை பழக்கத்தினாலேயே பல பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்கிறது. ஆமா, அந்த சர்வாதிகாரியா மாறதுக்கு யார்கிட்ட என்ன அக்ரிமெண்ட் போட்டாருன்னு தெரியல. அதை இப்ப தேடிட்டு இருக்காங்க. அந்த MOU எங்க இருக்கு அப்படின்னு தேடுறாங்க. இல்ல சர்வாதிகாரத்துக்கு மாறத்துக்காக வாங்கின அந்த ஆயுதங்கள் எல்லாம் எங்க போச்சு? அதுக்கு வெறும்னா கணக்கு எழுதிட்டு சர்வாதிகாரியா ஆகிட்டாரா? அதுவும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. பட் ஆனா அவர் முதல்வர் பார்ஷியலி சர்வாதிகாரி ஆயிருக்காரு அப்படின்னு தான் ஒரு தரப்பு சொல்றாங்க. என்னன்னா, இந்த அரசுக்கு எதிராக நாங்கள் ஏதாவது சமூக வலைத்தளத்துலன்னா அதிகாலை 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் கூட அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. வயது மூத்தவர்கள் 80 வயசு ஆனால் கூட இப்போ RBS மணியெல்லாம் அப்படி அரெஸ்ட் பண்ணாங்களா, அது மாதிரிலாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா? இல்லை, நான் இதை ஒப்புக்கொள்ளலை. அதாவது சர்வாதிகாரியில் ஜென்யூன் டிக்டேட்டர்ஷிப்னு ஒன்று இருக்குது. அதை நினைத்து தான் ஸ்டாலின் நான் சர்வாதிகாரி ஆவேன். அதாவது அந்த சர்வாதிகாரின்னு அந்த இடத்துல அது ரைட் சென்ஸில் அவர் யூஸ் பண்ணுறாரு.
ஆனா இப்ப அவர் யாரா மாறி இருக்காருன்னா ஜிகாத்திகளுடைய கைக்கூலியாக மாறி இருக்கிறார், நக்சல்களுடைய கைக்கூலியாக மாறி இருக்கிறார். இதை நான் சர்வாதிகாரத்தனம்னு சொல்ல மாட்டேன், அவர் ஜிகாத்தியா மாறிட்டார். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை உண்மையை கூறினால் கூட பொறுத்து கொள்ள வேண்டிய அந்த பொறுமை அவர்களுக்கு இல்லை. இது யார்கிட்ட இருக்கு? ஜிகாத்திகள்கிட்ட இருக்கு, காமரேட்ட இருக்கு. அந்த எண்ணம் அவருக்கு இருக்கிறது. அதாவது ஒரு ஜனநாயகத்துல இருக்கணும்னு விரும்புகிற ஆளு, ஜெனியூன் டிக்டேட்டராக இருக்கணும்னு விரும்புகிற ஆளு ஜிகாத்தியாகவும் நக்சலாகவும் மாறி இருக்கிறார் என்று நான் குற்றச்சாட்டுகிறேன். இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏன் மாறிட்டாரு? அவங்ககிட்ட தான் ஓட்டு இருக்கு, அவங்க சொல்லதான் கேட்டாகணும். ஏங்க அவர் பையனை தானே சொல்றாரு, சங்கிகளுக்கு வயிறறியும், நான் கிறிஸ்தவன், என் ஒன்றாட்டி கிறிஸ்தவத்து அப்படின்னு சொல்லும் போது வேற என்ன பண்ணிட முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினால அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத விட அவர் நல்லதாகவே நினைக்கிறார் என்று வைத்து கொண்டாலும் கூட அவரிடம் அரசாங்கம் இல்லை என்பதைத்தான் இதை காட்டுகிறது. சட்டம் ஒழுங்கு தோல்வி, காவல்துறை அமைச்சருடைய தோல்வி, முதல்வனுடைய தோல்வி எதை காட்டுகிறது என்றால் அரசாங்கம் அவரிடம் இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. இதுதான் என்னுடைய பார்வை.